வங்கக்கடலில் மீன் பிடித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 32 மீனவர்கள் 4 நாட்டு படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 32 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி இந்த கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கின்றார். அதன்படி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து அராஜக முறையில் சிறைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசு இதற்கான நிரந்தர தீர்வினை எட்ட போதுமான முயற்சிகளை எடுக்காமல் இருப்பதும், மாநில அரசு போதிய அழுத்தம் கொடுக்காமல் இருப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது உடைமைகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் கச்சத்தீவு உள்ளிட்ட பிரச்சனைகளை குறித்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவதோடு இல்லாமல் தமிழ்நாட்டின் மீனவர்களும் இந்தியர்கள் தான் என்பதை மனதில் கொண்டு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் படும் இன்னல்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை எட்டுமாறு மத்திய பாஜக அரசை வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மாநிலத்தில் ஆட்சியையும் 40 எம்பிக்களையும் வைத்துக் கொண்டும் வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இல்லாமல் மீனவர் பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்திலும் மத்திய அரசிடமும் உரிய அழுத்தத்தை அளிக்குமாறு தமிழக முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாட்டை சார்ந்த 32 மீனவர்கள் 4 நாட்டு படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய மாநில அரசு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு குறித்து பேசாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் சேர்த்து 40 மக்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு போதுமான அழுத்தத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.